எவ்ரி மந்த் 50,000 பேசிவ் இன்கம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தாங்க. ஆனால் இது எதுவும் மேஜிக்கோ லாட்ரியோ ஒரே நாளில் வர விஷயமா கிடையாதுங்க. அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ இல்லைங்க. இதில் ரியலாகவே எப்படி 50,000 எவ்ரி மந்த்து ஏர்ன் பண்ணணும் பேசிவ் இன்கமாக அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா 50K அப்படின்றது வந்து நிறைய பேரோட 1 மந்த் சேலரியை விட அதிகம். இன்னும் சில பேர்லாம் மாதம் 15,000 20,000ன்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 15,000 20,000 வாங்குகிற சம்பளம் வாங்குறவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது 50,000 எவ்ரி மந்த் ஸ்டடியாக வரணுங்கிறது அவ்வளோ சிம்பிளான விஷயம்லாம் இல்லைங்க. ஆனால் பாசிபிள் தான். ஓகேங்களா? வாரன் பஃபெட் சொல்லியிருப்பார், இஃப் யூ ஹேவ் ஒன்லி ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் தி பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு வருமானம் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு தான் பின்னாடி இருக்கீங்க, வறுமைக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாருங்க. அது கண்டிப்பாக உண்மைதாங்க. அதுக்காக தான் வந்து அனதர் சோர்ஸ் ஐடியாவை நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணணும், எதனா பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிள், எப்படிலாம் வந்து நமக்கு ரியல் மணியை பேசிவாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா உங்களோட ப்ரைமரி சேலரி, அதாவது உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது ரொம்பவே முக்கியங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். உங்களோட ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை எப்போ நம்ம செகண்டரி இன்கம் தாண்டுதோ அது வரைக்கும் நமக்கு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்து செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கில் பேஸ்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் தெரியும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க, எழுதி வைங்க நோட்டில். ஒரு சிலருக்கு வந்து வீடியோ எடிட்டிங் நல்லா வரலாம், சாங் நல்லா பாடலாம், சில பேர் நல்லா நடிக்கலாம், சில பேர் வந்து இப்போ யூடியூப் சேனலே நடத்தலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குன்னா அதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். அதை வந்து வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஓகேவா? அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்தால் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றப்போ அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. ஓகேவா? அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர்றது. அப்புறம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் அதாவது ரெண்டல் இன்கம். அது வந்து இப்போது ரியல் எஸ்டேட்டு அவ்வளோ ஈஸியாக பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் கிடையாது. அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடையாது. ஏன்னா வந்து ரியல் எஸ்டேட் ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் வாடகைக்கு விட்டால் கூட உங்களுக்கு 35,000 40,000 மட்டும் தான் வரும். அதுவே 1 crore வெறும் பேங்க் எஃப்டியில் போட்டால் கூட உங்களுக்கு வந்து 6% வரும். அதனால் வந்து ரெண்டல் இப்போதைக்கு எஃபெக்டிவான விஷயம் அப்படின்னு கிடையாது. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர டிவிடெண்ட்ஸ், நல்ல நல்ல ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் வரும். அது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 2 to 3% இவ்வளோ தான் வரும். பட் டிவிடெண்ட் இன்கம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆகும்போது நல்ல க்ரோத்து கொடுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸு, மந்த்லி பே அவுட் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுவுமே வந்து பேங்க் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கடைசியாக இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் தான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்றைக்கி டீட்டெயில்டாக இதை பார்க்க போகிறது பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான். பாண்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. பாண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பேங்க்குக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ ஒரு என்டிடி என்பிஎஃப்சிஸு எதுக்கோ ஒரு கடன் அமௌண்ட்டு தேவைப்படும். அதனால் அவங்க வந்து இந்த கடன் பத்திரத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது, இதுக்கு நாங்கள் இவ்வளோ டென்யூரில் நாங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம், இதுக்கு நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுறோம் அப்படின்றத அவங்க எல்லாமே டிஃபைன் பண்ணி அதை ரைஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்மளை மாதிரி மக்கள் அந்த பாண்டை வந்து வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம அதை வாங்கினோன்னா நமக்கு அவங்க சொன்ன சைக்கிள் பீரியடில் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. இது வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுல் அமௌண்ட்டு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மந்த்லி இன்கம்மு, குவார்ட்டர்லி பே அவுட்டு, அப்புறம் ஆனுவல் பே அவுட்டு இந்த மாதிரி இருக்கும். இல்லை மொத்தமாக கடைசியாக தரேன் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஐடியல் வந்து மந்த்லி. ஏன்னா மந்த்லி இன்கம் ஜென்ரேஷன் ப்ராசஸில் நம்ம இருக்கோம். ஸோ மந்த்லி தான் நமக்கு ஐடியலுங்க. ஓகேவா? சரி, இந்த பாண்ட்ஸ்லாம் சேஃபா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சேஃப் தான். ஏன்னா வந்து இது செபி அண்ட் ஆர்பிஐ கீழே ரெகுலேட் பண்ணி தான் வருது. இதில் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு இருக்காங்க. கிறிசில், ஐசிஆர்ஏ, அப்புறம் கேர், இவங்களாம் வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பாண்ட்ஸ்க்குலாம் ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஏலேருந்து டி வரைக்கும் இருக்குங்க ரேட்டிங்ஸு. இதில் ட்ரிபிள் ஏ அப்படின்னா ஹைலி ரேட்டடு. இது வந்து நல்ல ரொம்ப வெரி சேஃபு. அப்படின்னா ஏதாவது அசட்டை பேக் பண்ணியிருக்கோம், கோல்டோ ஏதோ ஒன்று பேக் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய இருக்குது சொன்னேன்ல. இப்போ கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட நான் ஒரு ரியலாக பார்த்துருக்கேன். கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கம்மிலாம் இல்லைங்க, 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்தது பாண்டு. ஓகேவா? இப்போ அது இருக்கான்னு தெரில. ஆனால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஐ திங்க் 5 lakhs அதுக்கு.
ஸோ இப்போது நம்ம பார்க்குறது வந்து கார்ப்பரேட் பாண்ட் தான் மெயினாக. ஏன்னா வந்து கார்ப்பரேட் பாண்டில் தான் நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வரும். 8 to 11 வரைக்கும் தரதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அதுவும் ஏ ரேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏ ரேட்டட் பாண்ட்ஸ் தான். ஓகேங்களா. நான் வந்து பியில் வந்து பண்ணதில்லை, ரெக்கமெண்டடும் கிடையாது. பி, சிடி இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சேஃபு, ஓரளவு நாமினல் ரிட்டர்ன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதர்வைஸ் வந்து பிஇஓ சிஓ நீங்கள் போயிட்டு அதில் வந்து மொத்த கேபிட்டலும் இழக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கணும். அந்த கம்பெனி ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இல்லாத கம்பெனியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிறதுலே ஸ்டேபிள் இன்கம் பேசிவாக வரதுக்கு மெயின் ஈஸியான வழினா அது பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான். அதனால் ஏனோ தானோன்னு நானும் பண்ணணும் அப்படின்ட்டு சி ரேட்டடு, டி ரேட்டடு 15% கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளோட பணம் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், நம்ம அமௌண்ட்டுக்கு கேரண்டி கிடையாது. அதனால் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான். இப்போது பாண்ட் வந்து யாருக்கெல்லாம் தேவை அப்படின்றத பார்ப்போங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை ஃபுல்லாக விற்றுட்டேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு ரெகுலராக ஸ்டடியான ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும் அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினாலும் அதுலேருந்து வர ரெண்டல் இன்கம் அந்தளவுக்கு நாமினல் க்ரோத்தாக இருக்காதுன்றதை இப்போ தான் சொன்னேன். ஓகேங்களா. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வருதுன்றப்போ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் இன்கம் வரத்துக்கு ஒரு நல்ல இதுவாக சோர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகுது, உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லை, ரிஸ்க் அப்டேட்டை குறைச்சிக்கணும் அப்படின்றவங்க பாண்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போது ஒரு ரிட்டையர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, இப்போ ரிட்டையர்டு ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 58 to 60 இயர்ஸில் அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட கேபிட்டலை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. அவங்களுக்கு அந்த ஏஜில் இன்கம் சோர்ஸை ரெகுலராக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாண்ட் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க. இதில் அவங்களுமே வந்து ஒரே பாண்ட்லேயே போடணும் அப்படின்றது இல்லை, 2-3 பாண்டில் டைவர்சிஃபை பண்ணி போடலாம். ஒரு 25% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 25% ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 50% வந்து நல்ல ஸ்டேபிளான ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வாலடைலிட்டி இதெல்லாம் பார்த்தா பயங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் வந்து நான் அதெல்லாம் பார்த்தா விற்றுருவேன் அப்படின்றவங்க அங்கே இருந்து பிரயோஜனமே இல்லைல்ல. அவங்க கண்டிப்பாக பாண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களோட கேபிட்டல் சேஃபாக இருக்கும். நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 10,000 உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி முடியும் போது அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது வரைக்கும் உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாலடைலிட்டியை பார்த்து பயப்படுறவங்க கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபிக்ஸ்டாக டிஃபைன்டாக இதுதான் வேணும், சர்டன் டைமில் எனக்கு இந்த அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சில கோல்ஸ் இருக்கும்ல. இப்போ எஜுகேஷன் ஃபீஸு, என்னோடய பொண்ணுக்கோ பையனுக்கோ இன்னும் ஒரு 3 வருஷத்தில் இந்த ஃபீஸ் கட்டணும், காலேஜ் போகிறதுக்கு இந்த ஃபீஸ் கட்டணும், பட் அது வரைக்கும் இந்த காசு சும்மா இருக்குது. அந்த மாதிரி டிஃபைன்டு கோல்ஸு, அந்த சர்டன் பீரியடில் எனக்கு அந்த அமௌண்ட் வேணும், எஜுகேஷன் ஃபீஸோ மேரேஜ் ஃபீஸோ இல்லை வீடு கட்டுறதுக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன், இந்த மாதிரி அமௌண்ட்டை பார்க் பண்ணி வைக்கிறது, ஒரு 3 இயர்ஸ் அந்த டைமிங்கில் பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு பாண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். பெட்டர் வந்து 3 to 5 இயர்ஸ் கோல்ஸ் இதுக்கு எல்லாமே பாண்டு தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போனீங்கன்னாவே அபவ் 5 இயர்ஸ் இருக்கிற மாதிரி, அதுவும் 5 to 8 இயர்ஸ்க்கு தாண்டி இருக்கிறதுக்கு தான் நீங்கள் அதில் இன்வெஸ்டே பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாண்ட்லேயுமே நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இதில் அதான் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் ஒரு 20% அந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் அப்டேட்டை பொறுத்து. நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னா நீங்கள் ஒரு 50% கூட கவர்மெண்ட் பாண்டுக்கே போயிடலாம். சென்ட்ரலில் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸு செலக்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த பிஎஸ்யூஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸு, ஸ்டேபிளான கம்பெனிஸு, கவர்மெண்ட் அந்தளவுக்கு விட்டுற மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போது பவர் கிரிட்டு, என்டிபிசி அந்த மாதிரி அவங்களாம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பாண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. கார்ப்பரேட்னு வரும்போது நீங்கள் HDFC பேங்க்கு இந்த மாதிரி அவங்களுக்கே தேவைப்படும். ஓகேங்களா. அந்த மாதிரி தேவைப்படுற டைமில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே கேபிட்டல் சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் பாண்ட்ஸில் கேபிட்டல் சேஃப்டி கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெஸ்ட்டு. ஈவன் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கூட இது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது RBI அண்ட் SEBI ரெகுலேட்டடு, இது அந்தளவுக்கு விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் எஃப்டி பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து up to 5 lakhs மட்டும்தான் இன்சூர்டு. பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. SEBI வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சேஃப் தான். அதே மாதிரி மந்த்லி பே அவுட்டுன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மந்த்லி உங்களுக்கு ஸ்டடி இன்கம் வருதுன்றதுனால நீங்கள் அதில் ஒரு பாயிண்ட்டு கன்ஃபார்மாக இருங்க. அதுவும் இப்படி கூட டைவர்சிஃபை பண்ணலாம். நீங்கள் 1ஆம் தேதி ஒரு சில பாண்ட்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி, இன்னொரு 50% வந்து 15 to 18க்குள்ளே ஒரு பாண்ட் இது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் டேட்ஸும் இருக்குது. அந்த மாதிரி பாண்ட்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
அதே மாதிரி மெச்சூரிட்டி கண்டிப்பாக 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் உங்கள் சடன் சேஞ்சஸ், மைண்ட் சேஞ்சஸ் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து வித்ட்ரா எனி டைம் பண்ண முடியும். பட் வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? இப்போது ஒரு சில பேர் அந்த மாதிரி நீங்கள் இடையில விற்க போகும்போது நீங்கள் 10,000க்கு வாங்கின பாண்டை 9,900க்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி லிக்விடிட்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பெட்டர் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் 3 to 5 இயர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கலி 50,000 எவ்ரி மந்த் வந்து வரதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 இயருக்கு வந்து நீங்கள் 6 lakhs வந்து இதுலேருந்து பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அஸ்யூம் 8% ஆவரேஜ். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸு நீங்கள் 6% அவ்வளோதான் இருக்கும். எஃப்டி ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து கார்ப்பரேட் பாண்ட்ஸு, அடுத்து வந்து பிஎஸ்யூஸு, இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி நம்ம மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா 8% ஆவரேஜ் ரிட்டர்ன் பெர் இயர் வரணும்னா உங்களுக்கு தேவையான கேபிட்டல் வந்து 75 lakhsங்க. ஓகேங்களா? அதாவது 50,000 எவ்ரி மந்த் வரணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. சரிங்களா? 75 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் எவ்ரி மந்த் 50,000 உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாமல் வரும். வித்தவுட் கேபிட்டல் பாண்டு டசன்ட் ஒர்க். ஓகேங்களா? அதே மாதிரி பாண்டுன்றது உங்களுக்கு ஒரு ஸ்டடியான ஸ்டெபிலிட்டியை கொடுக்குமே தவிர எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்காது. எக்ஸைட்மெண்ட் வேணுன்றவங்க தான் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட காசை லாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் எக்ஸைட்மெண்ட்லாம் கிடையாது. ரெகுலராக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலிட்டியே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் பாண்ட்ஸ். யாராவது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு உனக்கு எவ்ரி மந்த் வந்து 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து பேசிக்கலி என்னோட பேக்ரவுண்ட்லேருந்து நான் யோசிச்சேன்னா 50,000 அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா பிகாஸ் நான் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஒரு 10,000 எவ்ரி மந்த் வந்து அமௌண்ட்டு ஜென்ரேட் பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடு பால் கறக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணும், தீவனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 50,000 சும்மா கொடுக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கங்க. இவ்வளோ பெரிய கேபிட்டல் இருந்தால் தான் 50,000 வரும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும். உங்கள் காசை வந்து எவ்ரி மந்த் சேலரியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இனிஷியல் ஏஜஸில் அதாவது 20ஸ்லேருந்து 30s டைமில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து எஸ்ஐபி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஒரு கேபிட்டல் வரும்போது உங்களுக்கு 40 இயர்ஸில் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இனிமேல் எனக்கு இந்த ஜாபு இதெல்லாம் செக்யூரிட்டி இல்லாத இதில் இருக்கிறத விட நான் என் ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது அதே மாதிரி இப்போவும் நீங்கள் பண்ணலாம். டைவர்சிஃபிகேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10 to 15% இந்த ஏஜ்லேயும் வச்சுருக்கலாம். ஆனால் வந்து ஐடியலி வந்து 40 அபவ் இருக்கிறவங்களுக்கு பாண்ட்ஸ் ரொம்பவே ப்ரிஃபரபுளாக இருக்கும். இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னவாக இருக்கணும்னா, அதாவது 50,000 பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு இவ்வளோ பெரிய ஹியூஜ் கேபிட்டல் தேவை. அதுக்கு வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். ஸோ ப்ரைமரி நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஜாப்லேருந்து ஆக்டிவ் இன்கம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த ஜாபில் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் உங்களோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. உங்களை மேன்மேலும் வளர்த்துங்க, அப்ஸ்கில் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போங்க. அதுலேருந்து உங்களோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பெண்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ப்ரைமரிக்கு அடுத்து தான் வந்து செகண்டரி இன்கம்மை நீங்கள் யோசிக்கணும். எடுத்த உடனே பேசிவ் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய கேபிட்டல் நமக்கு கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேபிட்டல் வரணும்னா நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக சந்ததி ஃபுல்லாக பணக்கார சந்ததியாக இருந்திருக்கணும். அப்போ தான் இவ்வளோ பெரிய கேபிட்டல் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செகண்டரி இன்கம் சைட் பை சைடு ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேசிவ் இன்கம்ஸை ஒவ்வொன்றா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேவா? நான் பர்சனலி வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது 2 பிளாட்ஃபார்முங்க. அதில் ஒன்று வந்து கோல்டன் பை அண்ட் வந்து வின்ட்வெல்த் இன்னொன்று. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு இப்போயே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்ட் ரிலேட்டடாக எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.